ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் பிரியாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சார்கோல் பவுடர் எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி சார்கோல் பவுடர் வீட்டிலே பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்காக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்துட்டு இன்றைக்கி இதில் தான் சார்கோல் பவுடர் செய்ய போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தேங்காயோட மேலோடு தேங்காய் சரடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம இன்றைக்கி வந்து சார்கோல் பவுடர் செய்ய போகிறோம். சார்கோல் பவுடர் செய்யறதுக்காக நான் வந்துட்டு இந்த சரடில் தணல் போட போகிறேன். அதுக்காக வந்துட்டு இதில் வந்து நான் நெருப்பு போடுறேன். நெருப்பு போடுறதுக்காக நான் ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த சரட்டுக்கு நெருப்பு போடுறேன். இந்த சரட்டில் எல்லா பக்கட்டும் நெருப்பு பிடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நான் ஒரு யூஸ் பண்ணாத பாத்திரத்துக்கு இந்த சரடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த சரடு நல்லா தீப்பற்றி எரிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து எரிஞ்சு தணல் விழுகட்டும். இந்த மாதிரி தணல் விழுந்ததுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த சார்கோல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அணைச்சிடுங்க அந்த தணலை. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சார்கோல் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா திரும்பவும் அந்த சார்கோலை வந்து ஸ்டவ்வில் வச்சு ரீஹீட் பண்ணலாம். தண்ணி ஊற்றிருக்கனால இந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம வந்து இந்த சார்கோலை நல்லா வந்து ரீஹீட் பண்ணணும். சார்கோல் வந்துட்டு வேகமாக தண்ணி இழுத்துடும். ஸோ அதனால் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். இது வந்து ரொம்பவே வேகமாக இந்த சார்கோல்ஸ்லாம் தண்ணியை தனக்குள்ளே ஈர்த்துக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக தண்ணி வந்துட்டு அந்த சார்கோல்ஸ் வந்து எடுத்துக்குதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சார்கோலில் இருக்க தண்ணியெல்லாம் வந்துட்டு இதாகிடுச்சு, வத்திடுச்சு. இப்போ வந்துட்டு இதை நம்ம ஸ்டவ்வில் இருந்து இறக்கிக்கலாம். ஸ்டவ்வில் இருந்து இறங்கி இதை ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா உடைச்சா உடையுது, உடைக்கிறப்ப சவுண்டு வருது. இப்போ வந்துட்டு இதை நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சார்கோல் பவுடர் கிடச்சிருச்சு. இது வந்து நம்ம ஒரு ஃபில்டரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அரைப்படாமல் இருக்க சார்கோல்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணும்போது அரைப்படாமல் இருக்க சார்கோல்ஸ்லாம் இந்த ஃபில்டரில் மேலேயே நின்றுக்கும். நமக்கு வந்து நல்ல பவுடரான சார்கோல் பவுடர் கீழே கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சார்கோல் பவுடர் நமக்கு வந்து நைஸான சார்கோல் பவுடர் கீழே கிடச்சிருக்கு. நம்மளோட சார்கோல் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் உங்களை ஒரு நல்ல வீடியோ அப்படி இல்லைன்னா நல்ல கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, டேக் கேர், பை பை.